Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பர் vlog பார்க்க போகிறோம். இந்த vlogல பார்த்தீங்கன்னா குழந்தைக்கான பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் ஸ்நாக் என்ன கொடுத்துருக்கேன், கூடவே சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலான்ற சின்ன டிப், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் டிப்ஸ் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த vlog பார்த்திங்கன்னா நான் ஃப்ரைடே அன்றைக்கி ஷூட் பண்ணதுனால நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன், வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால். அப்புறம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு தான் எனக்கு அந்த டேவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் காஃபி போட்டு வச்சுட்டேன், குடித்து முடித்தாச்சு. அப்புறம் இன்றைக்கி தோட்டத்தில் பூத்த டிசம்பர் பூ இதை நான் காலையிலே கட்டி முடிச்சிடுவேன். ஏன்னா அப்போ தான் குளிச்சுட்டு சீக்கிரமாக தலையில் வச்சுக்கலாம். இல்லைன்னா நான் சாயந்தரம் தான் கட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் உடனே டைம் இருக்கும்போதே கட்டி முடிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் குழந்தைக்கு நான் பருப்பு சட்னி செய்ய போகிறேன். என்னோடய ஸ்டைலில் அது மற்றவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியல. ரெசிபி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் அதாவது வேர்க்கடலை, 3 பாதாம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது மட்டும் போட்டு, மிளகு இருந்தால் 5 மிளகு போட்டுக்கோங்க. நான் காரத்துக்கு கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், பாதி காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். மிளகு இல்லை அப்போதைக்கு, ஸோ காரத்துக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, இவ்வளோதாங்க. இதை நல்லா நம்ம அரைச்சிட்டு உப்பு போட்டு தாளிச்சிட வேண்டியது தான். இந்த சட்னி ரொம்ப ஹெல்த்தியும் கூட, குழந்தைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சத்தாகவும் இருக்கும். இது தோசைக்கு, அப்புறம் இட்லிக்கு, சப்பாத்திக்கு கூட நீங்கள் தொட்டு குழந்தைக்கு ஊட்டி விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு நிறைய இட்லி, அப்புறம் இடியாப்பம், இந்த மாதிரி ஆவியில் வேக வச்ச சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ நான் தோசை ஊற்றிட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் ஊற்றிருக்கேன். அது என்ன ஷேப்புன்னு கேட்டுறாதீங்க, ஏதோ ஊற்றிருக்கேன். அஷத் குட்டி கேட்க மாட்டா இல்லையா, அந்த தைரியத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். என்னென்னமோ சும்மா அந்த மாதிரி ஷேப்பில் ஊற்றிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் தலை குளிக்கிறதுக்காக நான் முதல்ல எண்ணெய் தேய்ச்சிப்பேன் தலையில். ஆக்சுவலாக நான் நல்லெண்ணெய் தான் தேய்ப்பேன். இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். என்னுடைய தலை ரொம்ப ட்ரையாக இருக்குது முடி. ஸோ அதனால் லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவேன், கொண்டை கட்டிப்பேன். அதுக்கப்புறமா குளிக்க போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிடுவேன். நல்லா உங்கள் விரலால் மசாஜ் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஸ்கேல்பில் போயிட்டு அந்த எண்ணெய் படியும். அப்போ தான் முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், முடியும் சீக்கிரமாக கொட்டாது. அதனால் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அப்போ தலையில் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் கொண்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்க வேண்டியது தான். காலையிலே நான் சாப்பாடு செஞ்சுடுவேன். ஏன்னா படைக்கணும் இல்லையா, அதனால் நான் இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான காய்கறி ஒன்றும் இல்லை, கேரட்டு கத்திரிக்காய் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். சாதமும் வடித்தாச்சு. இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேஸ்க்காக நான் இன்றைக்கி ஃபேஸ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன். அதாவது வேது பிடிக்கிற மாதிரி பண்ண போகிறேன். அப்போ தான் என்னுடைய ஸ்கின்னில் நிறைய போஸ் கொஞ்சம் இப்போது கம்மியாயிட்டு இருக்குது. அதை நான் இன்னும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். இது தண்ணியில் பன்னீர் ரோஜா இருக்குது பார்த்திங்களா, அது அதோட பெட்டல்ஸ் மட்டும் பிரித்து போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். வேது பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். நான் சோப் யூஸ் பண்ணவே மாட்டேன், எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்ன்றதுனால பிம்பிள் இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன்.
இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குளிக்கும்போது அதில் கலக்கி நம்ம குளிச்சிட வேண்டியது தான் ஆவி பிடிச்சிட்டு. காய்கறிலாம் வதக்கி பருப்பில் கலந்தாச்சு. இது வந்து இன்னும் ஒரே ஒரு விசில் வச்சிட்டோம்னாக்கா சாம்பார் ரெடி ஆகிடும். நம்ம தாளிச்சிடலாம் சாம்பார். அடுத்தது என்னோடய குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10:30 மணி போல் இல்லை 9லேருந்து 10:30 மணிக்குள்ளே இந்த மாதிரி கொடுப்பேன், ஏதாச்சும் ஜூஸ் மாதிரி. இது வந்து சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அதில் 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அது அந்த ஹீட்லேயே கரைஞ்சிரும் நெய். அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்திங்கன்னா குழந்தை நல்லா குடிப்பாங்க. இது வந்து வெயிட் நல்லா மெயின்டைன் பண்ணும், கூடவே பசியும் நல்லா எடுக்கும், குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் சரியாக சாப்பிடாத குழந்தைங்க இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஸ்நாக் ஐட்டம் கொடுங்க. இப்போ இந்த மாதிரி நான் வந்து உப்புக்கடலை கொடுத்துருக்கேன். இது வந்து அவன் ஒன்று வாயில் போட்டு மென்று முழுங்குவான். அந்த மெல்ற ப்ராக்டிஸ் வரும்போது குழந்தைங்க வாயிலேயே வச்சிடலாமல் கொஞ்சம் மென்று முழுங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, இது கூடவே இந்த பொட்டுக்கடலை இல்லைன்னா வந்து மல்லாட்டை, அவல் இந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். ஹெல்த்தியாக கொடுங்க. அடுத்தது பூஜை பொருள் எல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொட்டு வச்சுட்டு பூஜை ரூமில் நல்லா செட் பண்ணிட வேண்டியது தான். நான் ஹர்ஷத் குட்டியோட கிளிப் அதாவது வீடியோ வந்து காமிக்கிறேன். ஒரு சும்மா விளையாடிட்டு இருந்தார், அம்மா வீட்டில் கூட்டிகிட்டு போனால். இது வந்து எப்போயோ எடுத்த வீடியோ தான், உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். சும்மா அவர் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுடா அப்படி சொன்னால் கொடுக்க மாட்டேன்னு தலையாட்டினான். வந்து பார்த்திங்களா, கொடுக்க மாட்டேன்ற மாதிரி தலையாட்டுவான். நம்ம பேசுறதெல்லாம் வந்து புரியும் அவனுக்கு. அப்போது ரீசெண்டாக நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. நான் எடுத்தால் உங்களுக்கு வந்து தம்பி வீடியோ காமிக்கிறேன். ஏதாச்சும் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவான் பாருங்கள். எல்லாம் முன்னாடி ஓட்டுவாங்க, இவன் காலாலே பின்னாடியே தள்ளிட்டு போகிறான் பாருங்கள். பின்னாடியே போயிட்டு அம்மா தள்ளுறதுல அவருக்கு ஒரு விளையாட்டு, அது ஒரு ஜாலியாக இருக்குது போல். ஓகே, அடுத்து வந்து நமக்கு சாயந்தரம் ஆகிடுச்சு. நான் வந்து வாசல் பெருக்கி கோலமும் போட்டுட்டேன். நம்ம வந்து விளக்கேற்ற வேண்டியது தான் இந்த டைமில். எப்போவுமே நம்ம விளக்கேற்றும் போது வெளியில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே விளக்கேற்றுங்க. உள்ளே ஏற்றிட்டு வெளியில் கொண்டு வராதிங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நீங்கள் வந்து சாயந்தரம் விளக்கேற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது. காலையிலையும் விளக்கேற்றலாம், சாயந்தரமும் விளக்கேற்றலாம். பட் 2 தடவையும் நம்மளால் விளக்கேற்ற முடியாது சில சமயம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் சாயந்தரம் முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே விளக்கேற்ற பாருங்கள், நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் அதுக்குள்ளே நான் வந்து நைட் டின்னர் எல்லாம் செஞ்சு வச்சுடுவேன். ஹர்ஷத்தோட அப்பா வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டு வந்தாங்க வேலை முடிச்சுட்டு. பலூன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. பைய கூட ஒரு எடுத்து வைக்கல, அப்படியே பைய ஒரு ஓரமாக வச்சுட்டு பாருங்கள் தம்பி கூட விளையாடிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து ஹர்ஷத் குட்டிக்கு நாங்கள் வாங்கின டாய்ஸ் எல்லாம். இது போத்தீஸில் தான் வாங்கினோம், ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன்.
அவ்வளோதாங்க, நம்ம டின்னர் எல்லாம் செஞ்சு முடித்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ மீதி இருக்கிற பாத்திரத்தெல்லாம் நம்ம விளக்கி நைட்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னாக்கா மார்னிங் ரொம்ப வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த டே. இல்லைனா காலையில் இந்த வேலையை பார்க்கும்போதே நமக்கு அந்த டே ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ நீங்கள் முதல்ல க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த சிங்க்கையும் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தூங்குங்க. எந்த ஒரு பூச்சி எதுவுமே வராது, நமக்கும் க்ளீனாக இருக்கும் கிச்சன் பார்க்குறதுக்கும்.